வணக்கம். தமிழ் மொழியின் ஒலிப்பு முறை மாற்றமும் மணிப்பிரவாள நடையும். 13ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி தமிழ்நாடு பல்வேறு அரசியல் மற்றும் ஆட்சி மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு வரலாற்று காலகட்டம் அது. இதனுடைய தாக்கம் தமிழ் மொழியிலும் எதிரொலித்தது என்றும் கூறலாம். குறிப்பாக தமிழ் மொழியின் ஒலிப்பு முறைகளில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதில் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இலங்கையின் ஈழத்தமிழர்களிடமும் 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ் மொழியின் ஒலிப்பு முறையில் பெரிதாக எந்த மாற்றமும் நிகழவில்லை என்றுதான் கூற வேண்டும். இப்போ நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சில எடுத்துக்காட்டுகளை தரம் பாருங்க. தமிழில் இலை என்று கூறுகின்றோம். ஈழத்தமிழர்களிடம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அவர்கள் அதை இலை என்று பிழை இல்லாமல் ஒலிப்பு செய்வார்கள். தமிழ்நாட்டில் நாம் இலை என்று பிழை இல்லாமல் எழுதி விடுவோம். ஆனால் பேச்சு வழக்கில் எல என்று தான் கூறுவோம். 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இலை என்பது எல என்றாகி பிறகு எல என்று இன்று நாம் கூறுகின்றோம். கிழங்கு என்று ஒரு சொல் இருக்கிறது. கன்னியாகுமரிக்கு நீங்கள் போனாலும் சரி, ஈழத்தமிழர்களிடம் நீங்கள் பேசினாலும் அவர்கள் கிழங்கு என்பதை பிழை இல்லாமல் முறையாக ஒலிப்பு செய்வார்கள். நாம் கிழங்கு என்று பிழை இல்லாமல் எழுதுவோம். ஆனால் பேச்சு வழக்கில் நாம் கிழங்கு என்று தான் கூறுகின்றோம். தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் ஒலிப்பு முறைகளில் மாற்றம் என்பது குறைவாகவும், பல பகுதிகளில் இந்த ஒலிப்பு முறைகளில் மாற்றம் என்பது மிகுதியாகவும் காணப்படுகிறது. இவைகள்லாம் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு. வேண்டாம் என்று ஒரு சொல் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஈழத்தமிழராக இருக்கட்டும், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போகின்றீர்கள் என்றாலும் அவர்கள் வேண்டாம் என்பதை முறையாக ஒலிப்பு செய்வார்கள். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சில பகுதிக்கு போனீங்க அப்படின்னா வேண்டாம் என்பதை வாண்டாம் என்றும், சில பகுதிகளில் வானாம் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். எப்படி இந்த ஒலிப்பு முறைகளில் மாற்றம் நிகழ்கிறது பாருங்க. அதே போன்று இந்த எண்களை குறிப்பிடும் பொழுது ஈழத்தமிழர்கள் பிழை இல்லாமல் அதை முறையாக ஒலிப்பு செய்வார்கள். 1, 2, 3. அண்மையில் ஒரு காணொளி காண நேரிட்டது. ஒரு ஈழத்தமிழர் ஏதோ பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த 350 என்பதை முறைப்பட ஒழிப்பு செய்தார். 50 என்பதை கூட தமிழ்நாட்டில் 50 என்று தான் கூறுகின்றோம். 350 என்று நாம் முறைப்பட ஒலிப்பதில்லை. ஆனால் மாறாக 350 என்று தான் கூறுகின்றோம். இவ்வாறு நிறைய மாற்றங்கள் நம்முடைய ஒலிப்பு முறையில் நிகழ்ந்தது இந்த 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு. இதில் விதிவிலக்காக கன்னியாகுமரி மாவட்டம் இதன் உள்ள அகப்படவில்லை, ஈழத்தமிழர்களும் இதன் உள்ள அகப்படவில்லை. அதனால்தான் இன்றும் அவர்களிடம் ஓரளவு நல்ல ஒலிப்பு முறை உண்டாகிறது. நம்மிடம் இந்த ஒலிப்பு முறை நம்மை விட்டு தொலைந்து விட்டது என்று கூறலாம். குறிப்பாக இன்று தொலைக்காட்சிகளை நாம் திறந்தாலும் இத்தகைய ஒலிப்பு முறைகளைத்தான் நாம் காது கொடுத்து கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த மணிப்பிரவாள நடை பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் மிகுதியானது இந்த 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் என்று கூறுகின்றார்கள். குறிப்பாக பிற்கால சோழர்கள், சோழ பேரரசு காலத்திலே இந்த மணிப்பிரவாள நடை உருவானது என்றும் கூறுகின்றார்கள். நீங்கள் ஒன்று கவனிக்கலாம், சோழ பேரரசனுடைய காலத்தில் தான் உரையாசிரியர்கள் நமக்கு மிகுதியாக கிடைத்தார்கள். பல நூல்களுக்கு உரை எழுதப்பட்டது. அது மட்டுமல்ல, கம்பராமாயணம், சேக்கிழாரனுடைய பெரிய புராணம் போன்ற பெரிய நூல்கள்லாம் சோழ பேரரசருடைய காலத்தில் தான் நமக்கு கிடைக்கப்பெற்றது. நன்னூல் போன்ற இலக்கண நூல்களையும் நம்ம சொல்லலாம். ஏராளமான நூல்களும் உரையாசிரியர்களுடைய உரை நூல்களும் நமக்கு கிடைக்கப்பெற்றது சோழ பேரரசருடைய காலத்தில். ஆனால் அவர்களுடைய காலத்திலேயே சில கல்வெட்டுகளில் மணிப்பிரவாள நடை காணப்படுகிறது அப்படின்னு கூறுகின்றார்கள். ஆனால் இது 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மிகுதியானது என்று கூறுகின்றார்கள். அது என்ன மணிப்பிரவாளம் அப்படின்னா, சரிக்கு சரி பாதி சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து பேசக்கூடிய ஒரு மொழி நடைக்குத்தான் மணிப்பிரவாள நடை என்று பெயர். கலந்து பேசுவது, கலந்து எழுதுவது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக ஒன்று பகிர்ந்து கொள்கின்றேன். அவன் நதியின் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணினான். அவன் நதியின் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணினான் அப்படின்னா அது மணிப்பிரவாளம். இதை நல்ல தமிழில் கூற வேண்டும் என்றால், அவன் ஆற்று நீரிலே நீராடினான்.
அவன் ஆற்று நீரிலே நீராடினான் அப்படின்னா நல்ல தமிழ். அவன் நதியின் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணினான் அப்படின்னா சமஸ்கிருதம் கலந்த ஒரு தமிழ். இதைத்தான் மணிப்பிரவாளம் என்று கூறுகின்றார்கள். இவ்வாறு பேசுவது, இவ்வாறு எழுதுவது என்பது 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மிகுதியானது. அது ஆங்கிலேயர்களுடைய காலம் வரையிலும் அமைந்திருந்தது அப்படின்னு கூறுறாங்க. பிறகு தமிழ் மறுமலர்ச்சி காலம் வருகிறது. தமிழை மீட்டெடுக்கின்றார்கள். தமிழில் பிற மொழிகள் கலந்திருப்பதை நீக்கி தமிழை தமிழாக பயன்படுத்த தொடங்குகின்றார்கள். ஆனால் அது தொடர்ந்ததா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆக மணிப்பிரவாளம் என்பதும் தமிழில் ஒலிப்பு முறைகளில் மாற்றம் ஏற்பட்டதும் இந்த 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு என்பது அறிஞர்களுடைய கருத்து. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.